பெட்டு வைக்கிறங்க வீடியோவோட 12 செகண்டுக்குள்ள இந்த துவையல் நான் எதில் செஞ்சேன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஆனஸ்ட்டாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேஜர்லி இது நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமாக செய்வாங்க. இந்த ரெசிபியோட பேர் உங்களுக்கு ஹிந்தியில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு கடாயில் நான் ஒரு 3 வாழைக்காவை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு சூடு ஆறின பிறகு வாழைக்காவோட தோலை பிரிச்சுக்கோங்க. தோலை பிரித்து குப்பை தொட்டியில் போட்டுறாதீங்க, மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. இதோட வறுத்த 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம், 3 பச்சை 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மைய அரைச்சிட்டு வந்துருங்க. அரைக்கும் போது தண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. ஆத்தென்டிக்கா இதை தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு எண்ணெய் தான் எடுத்துக்கணும். அதுல 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம், 4 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வாழைக்காய் துவையில உள்ள சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. வெங்காயத்தை நான் முதலே சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன், அதனால இப்ப சேர்த்துக்கிட்டேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விடுங்க. ஸோ தோல்ல துவையல், அதை தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் வறுவல். எப்படி இதை தண்ணியை அரைச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் இட்லி தோசை கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி துவையெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா சோறில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?